பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட நிறைய படங்கள் வருது. அண்ட் அந்த படங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து பெரிய அங்கீகாரம் பெறுறது இல்ல. எல்லாருமே டைரக்டர் ஆயிட்டாங்க, எல்லாருமே ரைட்டர் ஆயிட்டாங்க. அந்த எப்பவுமே இந்த ஆபரேட்டர் ரூம் வந்து ஒரு பெரிய எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி. அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு நம்ம ஊர்ல. ஏன்னா அவர் ரூமுக்குள்ள அவர் படத்தை காட்டுறாரு. அவர் எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம். இந்த வேர்ல்டு வார் 2ல வந்து இத்தாலியினுடைய நகர்ப்புறங்களில் வந்து அந்த ஆபரேட்டர் வந்து மக்கள் சினிமா பார்க்க காசு இல்லாமல் தேட்டருக்கு வர அந்த ப்ரொஜெக்டர் செவத்துல திருப்பி அடிப்பார். சினிமா பேரடைஸ் வந்து பெரிய இம்பாக்ட் பண்ண படம். அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இந்த மாதிரி படங்கள். அது சினிமா, அது லைஃப். இல்லை நாங்களும் சினிமா எடுக்க தான் வந்தோம். டெலிவிஷனில் பண்ணாலும் சினிமா தான் நம்ம நோக்கமாக இருக்கும். ஆனால் நான் மற்றதை கவனிக்க மாட்டேன்னு நான் நினச்சது கிடையாது. நான் எல்லாம் சினிமாவே நான் தேர்ந்தெடுத்த துறை. நான் சினிமா துறை மட்டும் உலகமே கிடையாது. சரி, இப்போ படத்துல வர மாதிரி டக்குன்னு 3 மணி நேரம் அது சங்கர் தான் ட்ரை பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவராலே முடியல, பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா அவர் பண்ணதே தப்பு, மகா தப்பு. அது சுஜாதா எழுதி இந்த வசனமா இருக்கு. அது எப்படிங்க ஒரே நாள் முதல்வர், அது எதுக்கு ஒருத்தன் ஒத்துக்கலாம் எனக்கு தெரியல. எல்லா கலெக்டரையும் மாத்திட்டாராம். இவருன்னு ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. கலெக்டர் மாத்தினாரு, அதை மாத்தினாரு, இதை துறைக்கு வந்து ஒரு இளைஞனா ஒரு பெரியவரா 2 பேர் மனோநிலை தான் மாறணும். 2 ஆட்கள் அங்க தேவையில்லை. அண்ட் இப்ப இருக்க படங்கள்லயுமே நிறைய அந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோட நிறைய படங்கள் வருது. அண்ட் அந்த படங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட வந்து பெரிய அங்கீகாரம் பெறுறது இல்ல. அதுக்கு காரணம் ரிவ்யூஸா இருக்கலாம். ஏன்னா ஒப்பீனியன்ஸ் மாறிட்டே இருக்கு. அதனால எல்லாருமே டைரக்டர் ஆயிட்டாங்க, எல்லாருமே ரைட்டர் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், ஒரு மலையாள பட பிரிவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கறாங்க. அவர் இந்த டாய்லெட் வழியா வந்து இங்கிட்டு போகணும் போல இருக்கு. இதுக்கு ஏதாவது பிஸ்கட் இந்த ஏரியாவுக்கு ஸ்நாக்ஸ் ஏரியா, அதுக்கு இடையில ஒருத்தன் போதுட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவனும் ஆடியன்ஸ் என்ன சொல்றான்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் இது பிக்கப்ஸ், அது ஓகே இது ஓகே. நான் என்ன சொன்னேன், சினிமாவை நாங்கள்லாம் ரசிச்சு தான் பார்த்தேன். நான் எல்லா கமர்ஷியல் படமும் சின்ன பிள்ளைல பார்ப்போம். பயங்கர ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால ரஜினி படங்கள் வரும். அது ஒரு படம் நான் போட்ட சவால்னு போகிறா, டப்பிங் படம்னே அப்போ தெரியாது. ரஜினியை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, விஷ்ணு ஒருத்தன் அப்புறம் தான் சொன்னாங்க. இவர் எப்படி ரஜினி அடிக்கிறாரு அப்படின்னா இவன் யாரா அவன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தா இது கன்னட படம், அவர் டப்பிங் ஆகி வந்திருக்கு. அதுல வந்து விஷ்ணு ஒருத்தன் ஹீரோ, ரஜினி வில்லன் அப்படின்னு. அதை கூட எங்களால் ஏற்க முடியாது. இப்படி ரஜினி அடிக்கலாம் வருது அப்படின்ற மாதிரி அப்படி ரசிகராக இருந்து தான் எல்லாரும் வர்றோம். பட் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாசிப்பு, நம்மளுடைய பழக்கம், நமக்கு இருக்க சிந்தனை மாற்றம், அது நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. யோசிக்கும் போது ரைட், அந்த வயசுல அப்படிதான் இருக்கணும். நான் வந்து ரொம்பலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை வயசுல என்ஜாய் பண்ணணும். சினிமாங்கிற இதே அறிவியலே விட்டுட்டு சினிமா எப்படி கண்டுபிடிக்க விட்டது, நான் சினிமா தான் ரசிச்சேன். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த ஆப்ரேட்டர் ரூம் பற்றிய சிந்தனை எல்லாம் வந்தது. இங்கேருந்து இப்படி வருது. அப்புறம் அது ஃபிலிம், அப்புறம் த்ரெட்டிங், அது 24 ஃப்ரேம் பர் செகண்டு, அது வந்து 18 ஃப்ரேம்னா அது ஃபாஸ்டாக மோஷனை காட்டும், ஃப்ரேம்ஸ் அதிகப்படுத்தினா அது ஸ்லோவாக காட்டும் மோஷனை. அப்படிங்கிறதுனால நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து படிக்கிறேன். அப்போ ஆனால் அந்த எப்பவுமே இந்த ஆபரேட்டர் ரூம் வந்து ஒரு பெரிய எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி. அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு நம்ம ஊர்ல. ஏன்னா அவர் ரூமுக்குள்ள அவர் எப்போ வேணாலும் படம் பார்க்கலாம். அவருக்கு பெயின் வேறையா இருக்கலாம். ஆனா நமக்கு அதனாலதான் எனக்கு சினிமா பேரடைஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பாத்திருக்கீங்களா, சினிமா பேரடைஸ் வந்து உலக சினிமாக்கள்ல முக்கியமான படங்கள்ல சினிமா பேரடைஸும் உண்டு. இந்த வேர்ல்டு வார் 2ல வந்து இத்தாலியினுடைய நகர்ப்புறங்களில் வந்து அந்த ஆபரேட்டர் வந்து மக்கள் சினிமா பார்க்க காசு இல்லாம தேட்டருக்கு வர அந்த ப்ரொஜெக்டர் செவத்துல திருப்பி அடிப்பார். சினிமா பேரடைஸ் வந்து பெரிய இம்பாக்ட் பண்ண படம். அது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இந்த மாதிரி படங்கள். அது சினிமா, அது லைஃப். அதாவது எந்த மாதிரி பேக்ட்ராப்னா வேர்ல்டு வார், அப்போ இந்த இத்தாலி மாதிரியான நாடுகளில் பாதிப்பு இருக்கும் பொழுது அங்கே சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கிற சூழ்நிலாம் வரும். வார் வந்துட்டா எல்லாம் போயிடுங்க. இப்போ நாளைக்கே வரட்டோங்க, நம்ம பீச்சாலாம் ஆர்டர் பண்ண முடியாது இல்லையா, எடுத்து மூடிட்டு ஓடுறான். எங்கேயாவது ஒளி காசா பார்த்தீங்க இல்லையா, என்ன கொடூரம். சாப்பாட்டுக்கு எப்படி நீட்டுறாங்க பார்த்தீங்களா. இது இவன் ரெண்டு பேருடைய ஈகோனால, 2 தேசம் ஈகோனால அவன் சாகுறான் பார்த்தீங்களா. அப்போ அதே ஊர்ல தானே இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்துச்சு, எல்லா பொருளும் தானே வித்துக்கிட்டது. ஆனால் அது பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ், அந்த வீடியோலாம். ஏன் நிகழுது அதை பார்த்துக்கிட்டு பக்கத்து நாட்டில் தூங்கிட்டு தானே இருக்கேன். இல்லை ஒரே ஒரு விஷயம் பண்ணலாங்க, மனசாட்சிக்கு ஒத்து. இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, நடிகர்கள்லாம் சம்பாரிச்சுட்டு வந்துட்டாங்க, போதும், அவங்களுக்கு நிறைய இருக்கு, ஒன்றும் பண்ண போறது இல்லை. முதல்ல நீ லஞ்சத்தை ஒழிக்காம சிஸ்டமை கரெக்ட் பண்றதை விடு. லஞ்சம்லாம் அது லஞ்சம் ஒழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 3 தலைமுறை மண்டையே போடணும். அந்த 3 தலைமுறை 4வது தலைமுறையுடைய டிஎன்ஏல போய் இப்பயே நீங்க செட் பண்ணி ஆகணும். ஆமா, அவன் டிஎன்ஏல போய் உட்காந்து லஞ்சத்தை பத்தின ஒரு இது இதை வந்து நீங்க கிரியேட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவன் பிறக்கும் போது லஞ்சம்னா பிடிக்காது எனக்கு, எப்படி எனக்கு வந்து இந்த ஃபுட்டு பிடிக்காதோ அப்படி உருவாக்கப்படும். அது சங்கர் தான் ட்ரை பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவராலே முடியல, பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா அவர் பண்ணதே தப்பு, மகா தப்பு. அது சுஜாதா எழுதி இந்த வசனமா இருக்கு. அது எப்படிங்க ஒரே நாள் முதல்வர், அது எதுக்கு ஒருத்தன் ஒத்துக்கலாம் எனக்கு தெரியல.
ஒரு நாள் ஒருத்தர் முதல்வராக யார் ஒத்துக்குவா? சரி, ஒத்துக்கிட்டாங்கிறதான் கான்செப்ட். மாற்ற முடியும்னு சொன்னது அபத்தமா இல்லையா? எல்லா கலெக்டரையும் மாத்திட்டாராம். இவர் என்ன ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு. கலெக்டர் மாத்தினாரு, அதை மாத்தினாரு, இதை துறைக்கு வந்து ஒரு இளைஞனா ஒரு பெரியவரா 2 பேர் மனோநிலை தான் மாறணும். 2 ஆட்கள் அங்க தேவையில்லை. இதெல்லாம் இப்ப பார்க்க ஒரு மாதிரி புதுசா இருந்த மாதிரி ஒரு ஃபீல்ல அது ஓகே. மற்றபடி இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் வந்து மனிதநேயத்தை வளர்க்குற எல்லா விஷயங்களையும் கொண்டுட்டு வரணும். எஜுகேஷனுக்கும் மருத்துவத்துக்கும் ஃபீஸுங்கிற அமைப்பை தூக்கணும். தூக்கிட்டு முழுக்க மக்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸ்லயே எஜுகேஷன் கண்ட்ரோலை பியூரா கொண்டு வரணும். கவர்மெண்ட் செக்டார்ல படிக்கலாம், பிரைவேட் படிச்சாலுமே அவைகள் இரண்டும் ஒரே தரத்துக்கு உட்பட்டதா கொண்டு வரணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த ஆமா, மாதிரி மெடிசன் வரல, அவன் ஸ்கூலே அங்கதான் படிக்கணும். அமெரிக்கால பண்ணி ஆமா. 2வது அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அதே போன்று எங்கேயும் கொடுக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் எல்லாமே தரம் உயர்த்தப்படணும். கண்டிப்பா. ஏன்னா மெடிக்கல் அந்த விஷயமே இப்போ வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிக்கணும். திடீர்னு வீட்டுல ஏதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபுல்லா அங்க போய் முடிஞ்சிருதே காசு எல்லாமே. இவை 2ம் லாபகரமான துறையா பார்த்தா அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இல்லை. மற்றதுல சம்பாதிக்கிறது தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுல 50% லாஸா கூட ஓடட்டும், அது மேட்டர் இல்லை. அதுல லாபம் சம்பாதிக்கிறது நோக்கம். இந்த 2ம் முக்கியமான விஷயங்கள்ல கரப்ஷன் இல்லாம தூய்மைப்படுத்தப்பட்டு சுகாதாரமான உயர்ந்த ரக மருத்துவமும் உயர்ந்த கல்வியும் கொடுக்கிறது ஈவனான ஒரு விஷயம். ஓகே, கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்குமே. இல்ல, நாங்களும் சினிமா எடுக்க தான் வந்தோம். டெலிவிஷன்ல பண்ணாலும் சினிமா தான் நம்ம நோக்கமா இருக்கு. ஆனா நான் மற்றதை கவனிக்க மாட்டேன்னு நான் நினைச்சது கிடையாது. நான் எல்லாமே சினிமாவே நான் தேர்ந்தெடுத்த துறை. நான் சினிமா துறை மட்டும் உலகமே கிடையாது. அப்ப நம்ம மற்ற துறைகள்ல குறைந்தபட்சம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் சினிமால இருக்கிறதுக்குமே சினிமாவிலே இருக்க முடியும். ஒரு இயக்குனராகவும் இருக்கு. நான் ஒரு ஏரியாவை நான் டச் பண்ண போறேன்னா எனக்கு அந்த ஏரியா பத்தின அவங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தெரியும். இப்ப அதனால எனக்கு கதையும் கிடைக்குது. உண்மை. இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிற சம்பவங்களை நான் கோர்க்கும் போது போறேன். ஒரு தடவை ஊருக்கு போனோம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். யாராவது ஒருத்தர் பேசும்போது அவர் அதை பத்தி சொல்றாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அவர் யதார்த்தமா சொல்லுவார். எங்க ஊர்ல ஒருத்தர் உட்காந்து சாதாரணமா சொல்லுவார், இந்த வாட்டி இது விலை இப்படி ஆகி போச்சு, இந்த மாதிரி இதாயிடுச்சு, இதை அடுத்த வாட்டி சாகுபடி பண்ணல, ஒத்திக்கி கொடுத்துட்டேன் மாதிரி. எல்லாரோட பிரச்சனையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியும்ல. நாங்களும் அதே ஊர்ல வளர்ந்தது, எங்களுக்கு நாங்களும் அதை வச்சுதானே படிச்சு வந்தோம். எங்களுக்கு எப்ப கல்வி கொடுத்தது அங்க இருந்த தேங்காய்களும் நெல்லும் அதை வச்சுதானே நாங்களுக்கு கல்வி கிடைச்சது. அப்ப அதுல ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு வந்து வேறா தெரியுது. எனக்கு அதை மீறி லட்சம் கோடி வந்தாலும் எனக்கு அது அவசியம் பண்றது. எனக்கு என்ன பண்ணுவேன், பூமியை அடிச்சுட்டு லட்சம் கோடி வந்தான்னா அங்க போனா காத்து வேணும், இல்லாட்டி செவ்வாயிலையும் விளையாடலாம்னு பார்ப்பானுங்க, ஆக்சிஜன் வராது, இல்லாட்டி அங்கேயும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மனிதன் அழிப்பான், உலகத்தை அழிப்பான், எல்லாத்தையும் அழிப்பான், பிரபஞ்ச வழிகளே அழிஞ்சு திரும்ப உருவாகும் அப்படிங்கிறது கூற்றுப்படிதான் வருது. பட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதான் வாழ்க்கை. கண்டிப்பா சார். அதாவது நிறைய விஷயங்கள் இப்ப அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்ததான் நான் சோஷியல் மீடியால ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு பெண் கிட்ட சொல்லுவாரு, 12 மணிக்கு நீங்க வெளியே சுத்தினா ஹராஸ்மெண்ட் நடக்கதானே செய்யும், அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை போயிருக்கும், ஏன் இந்த மாதிரி வெளியே பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது. சோ இப்ப அந்த இடத்துல வந்து அவர் சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்கறது தான் அவங்க வேலை அப்படின்றப்ப 12 மணிக்கு சுத்தினா ஹராஸ்மெண்ட் நடக்கதான் செய்யும் சொல்லி ஒரு போலீஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா போயிட்டு இருந்தது. உண்மை 2 விதமா பார்க்கணும். ஒரு 12 ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேரும் சமம்னா 2 பேருக்கும் அது பொதுவான ஒரு நேரமா இருக்கணும். பெண்களுக்கு உகந்த கடிகார நேரம் பெண்களுக்கு மாறுவதும் ஆண்களுக்கு மாறுவதும் பேலன்ஸ் ஒரு நியாயமான விஷயமா இருக்கு. அவர் சொல்ற கடிகார நேரம் பெண்களுக்கு அதானே சொல்றாரு, இரவு 12 ஆண்களுக்கு அல்ல அப்படின்னா அவர் வார்த்தையில வெளிப்படுது. நான் அவரை கூட புரிஞ்சுக்க முடியுங்க. ஏன் அவரை புரிஞ்சுக்க முடியும்னா அவர் அந்த மாதிரி சிஸ்டத்துல வாழ்ந்துட்டு வந்தவர். அவருக்கு புரியலைங்கிறத விட இன்னும் பொண்ணுன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த கரெக்டா இல்ல பெண்ணுனாலே பெண் எங்க கெட்டு போறா, இப்படி பெண் எதுனால உடலை வைத்தே ஒரு ஆசையும் கூட பேசினா உடலை வைத்து பேசப்படுறது. ஒரு பையனும் பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டாங்க, இவ கெட்ட வார்த்தையில பேசிட்டா, அவ கெட்ட வார்த்தையில இவ அடிச்சுட்டா அப்படின்னு வருது. அந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துறதா அங்க இஷ்யூவே வருது. அப்ப நீ வந்து இந்த மாதிரி பெண்ணாக இருந்துகிட்டு இந்த ஒரு உடலமைப்பை வைத்து கொண்டு நீ போவதால் இது நடக்குதுங்கிறது தான் அப்படி மறைச்சு சொல்றாங்க. அப்பதான் அங்க மறைச்சு சொல்ல போற விஷயம். ஏன்னா பெண் ஆணுக்கு வந்து அந்த டைம்ல போறப்ப இவங்க வந்து இப்படி தூண்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து இப்ப இல்ல, ரொம்ப அதிகாரம் எவ்வளவு மோசம் எதா இருந்திருக்குன்னு தெரியும். அதை பெண்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த காலம் வேற. இப்ப பெண்களுக்கான வாழ்க்கை முறை சிட்டில வேற மாதிரி. இப்ப கிராமங்கள்ல இன்னமும் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. நம்ம சொல்ற பாதி எதிர்நீச்சல் கிராமங்கள்ல இன்னமும் இருக்கு.
இங்க கொஞ்சம் பேர் தான் இன்னமும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நீ உனக்கு தெரியல. 2% இருக்குல்ல. இவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பாக்குறது உலகம், நம்ம பாக்குறது மட்டும் உலகம் இல்லை. அவங்களுக்கு பாவம் இங்க கிடைச்ச கல்வி முறையும் அவங்க வீட்டுல இருக்கிற சுதந்திரத்தையும் நம்பிக்கிட்டு நிறைய பெண்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான நிலைகள் இருக்கு. அதுதான் நாங்க எதிர்நீச்சல சொல்லும் போது இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அங்க வந்து பெரும் பதவியில இருப்பாங்க மனைவி, கணவன் வந்து அடிச்சு போட்டு எடுத்துட்டு போவான். அவன் 8வது படிச்சிருப்பான். அங்க திருமணம் வந்து ஆணுன்ற தகுதியோட பண்ணப்பட்ட திருமணங்கள்லாம் நிறைய. அவன் 5வது படிச்சிருந்தாலும் அவன், படிக்கலைன்னாலும் அவன். இதுக்கு அவங்க வந்து பெரும் அதை உட்பட்டு வாழ்ந்து குழந்தை பிறகு அடுத்த ஜெனரேஷன் வரும்பொழுதுதான் அவங்க இதை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இவங்க அதுதான் 80%. இந்த 20%ல 5% கூட இருக்காது. நம்ம சொல்ற இந்த மேல்தட்டு வர்க்கத்துல சகல சுதந்திரங்களோடு இருக்கிறதாக எண்ணிக்கொள்கிற பெண்கள் ரொம்ப கம்மி. ஆனா அவங்க பார்வை வந்து ஏன் உலகம்லாம் அப்படிதான் இருக்குன்ற பார்வை. அப்ப இந்த கருத்து தான் அவங்கள்ட்ட இருக்கும். இதே மாதிரி கருத்து தான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ ஒரு பெண் நடமாடணுங்க. இரவு பகல்ன்றது வேறுபாடு எப்படி வருது? இவனுடைய பக்ரமான எண்ணங்கள்னால் நேரங்கள் அங்க முக்கியம் இல்லை. பகல்ல தனியார் இருந்தால் மட்டும் பாதுகாப்பாது கிடையவே கிடையாது. ஸோ அதை புரிந்து கொண்டு அதனோட அடிப்படையில பார்த்தா மட்டும்தான் இது மாறும். இது வந்து நிறைய பிரச்சனைகள்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸே கொடுக்க வேணான்ட்டு போவாங்க. காரணம் என்னன்னா இன்னொரு பெண்ணு கெட்டு போய்த்தாள். இது என்ன கொடுமை பாருங்க. ஒருவன் ஒரு பெண்ணை பாலியலாக துன்புறுத்தப்பட கிராமம்ல அந்த பொண்ணை கெடுத்துட்டாங்க, கெட்டு போயிட்டா இல்லை கெடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அது மாறுது. இதைதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதைதான் நம்ம சீரியல்ல சில நேரம் காட்டும் போது இவங்க உடனே இவங்க ஏதோ நம்ம இன்னும் பழைய விஷயங்களை சொல்ற மாதிரியும் இவங்கெல்லாம் அப்படியே சினிமாவில் கற்று தேர்ந்து இன்னைக்கு வர்ற பயங்கரமான இந்த எல்சியூ யூனிவர்ஸ் தான் சினிமா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு இதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு இது புரிதல் ரொம்ப கம்மி.